ஹரே கிருஷ்ணா, வணக்கம். நான் ஏன் மகாபாரத கதையை சொல்லணும் அப்படின்னு நான் பலமுறை யோசனை பண்ணியிருக்கேன். ஏன்னா, மகாபாரத கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது, இதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர்றதில்ல. நிறைய பேர் அத கேட்கவும் விரும்புறதில்ல. அப்படி இருக்கும்போது, நம்ம ஏன் மகாபாரத கதையை சொல்லணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அதுக்கப்புறம் இந்த வருத்தம் வியாசருக்கும் இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, 3 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த மகாபாரத கதையை எழுதின அப்புறமா, இத ஜனங்க படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்களா? ஏன் நம்ம இத எடுத்தோம்? ஏன் இப்படி சொன்னோம்? அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது, நாரதர் வராரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, "நீ இத பத்தி கவலைப்பட வேண்டாம். மகாபாரதம் ஒரு அது ஏன் இன்னொன்னு சொல்றான்னா, அந்த 4 வேதங்களோட தொகுப்பு, 5வது வேதம்." அப்படின்னு அந்த மகாபாரதத்த சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 5வது வேதத்த கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு அவர் நெனச்சப்ப, அது அது கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, நெறைய கதை வருது. அதனால அவர் என்ன நெனச்சாரு, இத ஜனங்க இன்ட்ரெஸ்ட்டா கேட்க மாட்டாங்க, அப்படின்னு சொல்லி வருத்தத்தில இருக்கும்போது தான் நாரதர் வராரு. வந்துட்டு என்ன சொன்னாரு, "நான் எல்லாரோட பெருமைகளையும் பத்தி சொன்னேன். ஆனா, தேவையான அளவு கிருஷ்ணனோட பெருமைய நான் சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது, இந்த கதை எப்படி ஜனங்களுக்கு சென்றடையும்னு நான் கவலையா இருக்கேன்." அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு நாரதர் என்ன சொல்றாரு, "நீ கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ணனோட பெருமைகளை நீ பாகவத புராணம்னு ஒண்ணு எழுது. அதுல நீ கிருஷ்ணனோட பெருமைகளை மட்டும் நீ பேசு." அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு போறாரு. அப்படி சொன்னப்புறமா தான் வியாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார். சரி, இதுவும் ஒரு நல்லதா இருக்கு. அவ்வளோ பெருசான மகாபாரதம் ஒரு பாற்கடல்னு சொன்னாக்கன்னா, அதில இருக்கிற அந்த பாகவத புராணம் அது ஒரு அமிர்தத்தை போல. அதனால நம்ம ஷார்ட் பண்ணி குடுத்துடலாம். குடுத்தாங்கன்னா ஜனங்க கேட்பாங்க அப்படின்னு தான் நெனச்சாங்க. ஆனா, அதையுமே கூட படித்தவர்கள் சிந்தித்தவர்கள் கேட்குறாங்களே தவிர, மத்தவங்க அத யாருமே காது கொடுத்து கேட்கறதில்ல. நான் கூட யோசனை பண்ணேன், நமக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு. நம்ம இத விட்டுறலாம் அப்படின்னு நான் நெனச்ச போதெல்லாம், கிருஷ்ணனோட பெருமைய சொல்ல, சொல்ல, சொல்ல நமக்கு தேஜஸும், அழகு, செல்வம் எல்லாமே கூட வரும்போது, நம்ம ஏன் அத வேண்டணும்? நம்ம ஏன் அத சொல்லக்கூடாது? அப்படின்னு நான் நெனச்சேன். இந்த மகாபாரதம் எழுதியிருக்கார் தமிழ்ல ஒருத்தர். அவர் பேரு அருள் செல்வ பேரரசு. அவர் சொல்றாரு, "மகாபாரதம் எழுதினதுக்கு அப்புறமா என்னோட பிந்திய வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருந்தது. அதுலயும் பர்ட்டிகுலரா கர்ணனோட கதைய நான் சொல்லும்போது, எனக்கு செல்வம் பல வகையில சேர்ந்ததுன்னு" அவர் சொல்றார். கர்ணனோட கொடைத்தன்மைய பத்தி நான் விவரிக்க, விவரிக்க எனக்கு உண்மையிலே அதற்கான பணப்பலன் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கைசிக ஏகாதசி. கைசிக ஏகாதசி புராணத்த பத்தி நான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது, அதுலயும் அந்த பகவான் நாமங்கள கேட்கறது எவ்வளோ வசத்தி, அவரோட கதைய படிக்கிறதான அந்த என்ன சொல்றது, அதோட பலன் எவ்வளோ வசத்தி அப்படின்னு அந்த கைசிகை ஏகாதசியில அது சொல்றாங்க. யார் சொன்னது அப்படின்னா, வராக புராணத்துல இந்த வராகர் வேதங்கள் எல்லாம் கீழ ஒளிச்சு வச்சுடுறாங்க இல்லையா? அப்ப அ அது கூர்மாவதாரத்துல அவர் போய் எடுத்துன்னு வரார். அதே போல அந்த வேதங்கள ஒளிச்சு வைக்கும்போது, ஒரு வராக அவதாரம் எடுத்து, அப்ப அந்த வராகத்துக்கு 2 கொம்பு உண்டு. அந்த கொம்புக்கு நடுவுல அந்த பூமி பந்த அவர் தூக்கின்னு வருவாரு. இன்னைக்கும் நீங்க ஸ்ரீமுஷ்ணம் போனீங்க, இல்ல வேற எங்கேயாவது பூவராக சுவாமி பார்த்தீங்கன்னா, அந்த கொம்புகளுக்கு இடையில அந்த பூமி பந்த வச்சுன்ருப்பார். அப்படி வச்சுன்னப்பன அந்த பூமி தாய், அந்த பூமாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா. அப்ப அந்த பூமாதேவிய அவர் என்ன பண்றாரு வராகர், தன்னோட மடியில அமர்த்தி வச்சு, அவள ரிலாக்ஸ் பண்றாரு. அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது, அவ கேட்குறா. அவ கதை கேட்கும்போது, அவகிட்ட யார்கிட்ட? பூமாதேவி கிட்ட வராகர் என்கிற விஷ்ணுவே அந்த கைசிக ஏகாதசி பத்தி சொல்றாராம். கைசிக ஏகாதசி பத்தி சொல்றத அந்த கைசிக புராணத்துல சொல்றாங்க. அந்த கைசிக ஏகாதசி புராணம் அது என்ன? அதையும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அதாவது திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு அழகிய இடம் திருநெல்வேலியில இருக்கு. அந்த திருக்குறுங்குடியில அழகிய நம்பிங்கிற பெருமாள் இருந்தாரு. அது மகேந்திர மலை அப்படிங்கிற ஒரு பர்வத மலைக்கு கூட மலையில இருந்துதான் முன்ன. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நம்பாடுவான்னா பாட்டு பாடுறவங்க.
அவங்க வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து டெய்லி அந்த மலை ஏறி போய் பிரம்ம முகூர்த்தத்தில அந்த 4:30, 6 அந்த இருட்டிலே அந்த மலை ஏறி போய் அந்த பண் அந்த யாழ் இசைத்து அந்த பண் பாடிட்டு தான் கீழ வருவார். ஒரு நாளும் தினமும் அந்த இரவு ஏறி இத்தனைக்கும் அவர கோயில்ல விடமாட்டாங்க. கோயில்ல விடாதப்ப, இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கோயில் வெளியிலேயே அந்த பலிப்பீடம் இருக்கும் இல்லையா? அந்த பலிப்பீடம், அந்த துவஜஸ்தம்பம் இருக்கும்ல, அது முன்னாடி நின்னு அத பாடிட்டு, அ பெருமாள எழுப்பிட்டு வருவாரு. தினமும் இது ஒரு நாள் கூட தவறவே தவறாது. அப்படி அவர் ஒரு நாள் பாட போம்போது, வழியில ஒரு பிரம்ம ராட்சசன் இருப்பான். பிரம்ம ராட்சசன்னா, முற்பிறவியில அவன் பிராமணனா இருந்தான். அப்படி பிராமணனா இருக்கும்போது, ஒரு யாகம் செய்யும்போது ஒரு பெரிய தவறு ஏற்பட்டது. அந்த தவறுனால அவன் என்ன பண்ணான், பிரம்ம ராட்சசனா பொறந்தான். அந்த யாகம் முடிவடைறதுக்கு முன்ன அவன் இறந்து போறான். அதனால அந்த யாகமும் அவன் எதுக்கு செஞ்சான்னா, பணம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் அவன் யாகம் செஞ்சானே தவிர, ஒரு நல்ல ஒரு நிலைக்காக அவன் செய்யல. அப்படி பணம் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவன் அந்த யாகம் செய்கிறான். ஆனா அத நோக்கம் நல்லா இல்லாததுனால, அந்த யாகத்தோட முடிவுல அவன் இறந்து போயிடுறான். இறந்து போனவுடனே அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காம, மோட்சம் கிடைக்காம, அவன் எங்க இருக்கிறான்னா, ஒரு பிரம்ம ராட்சசனா ஆயிடுறான். அப்ப பிரம்ம ராட்சசனா ஆன உடனே, அப்ப வந்து அவன் என்ன பண்றான், அந்த திருக்குறுங்குடி மலை மேல அவன் இருப்பான். இவன் வந்த உடனே அவன் புடிச்சுருவான் அவன. புடிச்சுன உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, "எனக்கு வந்து 10 நாளா நான் பட்னியா இருக்கேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால நான் உன்ன சாப்பிடலான்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அதுக்கு வந்து நம்பாடுவான் என்ன சொல்லுவான்னா, "நீ கவலைப்படாத. நான் கட்டாயமா உனக்கு நான் வந்து வந்துடுறேன். இப்ப நான் போய் அவர வந்து எழுப்பணும். இன்னைக்கு கைசிகை ஏகாதசி. நான் போயி அவர வந்து வேண்டின்ட்டு, நான் அதுக்கப்புறமா வந்து என்னோட விரதத்த முடிச்சுட்டு நான் உன்கிட்ட வரேன். நான் வந்து கண்டிப்பா சொன்ன சொல்லு மீற மாட்டேன்." அப்படின்னு சொல்றான். உடனே பிரம்மராட்சசன் கையில கிடைச்ச பொருள எவனாவது விடுவானா? "எனக்கு 10 நாளா பசி. பட்னியா இருக்கேன். நான் கண்டிப்பா உன்ன விடமாட்டேன்." அப்படின்னான். இவன் அப்பவும் சொல்றான். இவன் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பான். ஏன்னா மலை மேல டெய்லி ஏறி, ஏறி, ஏறி வர்றதுனால அவன் ரொம்ப மெலிந்து இருப்பான். அவன் என்ன சொல்றான், "நான் ரொம்ப மெலிந்த தேகம் உடையவன். நான் வந்து என்ன சாப்பிட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது?" அப்படின்லாம் கூட சொல்லி பார்த்தான். அவன் கேட்க மாட்டான். "சரி அப்பன்னா நான் ஒண்ணு சொல்றேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடு. நான் போய் இந்த பெருமாள பார்த்து பாடிட்டு, அவர எழுப்பிட்டு வந்து நான் உன்கிட்ட வரேன்." அப்படின்னு இந்த இவன் சொல்றான். சொன்ன உடனே இவன் விடமாட்டேன்றான். அப்ப இவன் வந்து சொல்றான்னா, இந்த நம்பாடுவான் சொல்றான். ஒரு 18 விதமான பாவங்கள சொல்றான். "நான் உன்ன வந்து உன்னோட வாக்க நான் கண்டிப்பா நான் குடுத்த வாக்க நான் நிறைவேத்துவேன்." எப்படி? அந்த 18 பாவங்கள் என்னென்னன்னு சொல்றான். என்னென்ன சொல்றான்னா, குரு பத்தினிய கூடுதல், அதுக்கப்புறம் சிசுவோட கர்ப்பத்தில இருக்கும்போது சிசுவை அழித்தல், நண்பனுக்கு துரோகம் செய்தல், நண்பனோட மனைவிய தன் மனைவியா ஆக்கிக்க, அதுக்கப்புறம் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தல். அந்த மாதிரி ஒரு 17 பாவம் சொல்ற வரைக்கும் இவன் அமைதியா இருக்கான். 18வது பாவம் சொல்றான். என்ன பாவம் அப்படின்னா, யார் ஒருவர் ஹரியின் புகழைப் பாடாமல் உபதேவதைகளை வேண்டுகிறார்களோ, அந்த பாவமும் என்னை வந்து அடையட்டும்னு சொன்ன உடனே தான் அந்த பிரம்ம ராட்சசன அவன விடுறான். நான் கூட ரொம்ப கவலை என்னன்னா, "நீ மகாபாரதம் கேட்காட்டி போனாலும் பரவால்ல. நீ சிவன வென்றியா அதுவும் தப்பில்ல. விஷ்ணுவ வென்றியா அதுவும் தப்பில்ல. ஆனா, இந்த சைவம், விஷ்ணு 2த்தையும் தவிர்த்து 3வதா சில உபதேவதைகளையும், சில அ என்ன சொல்றது, பூதகணங்களையும் ஜனங்க வந்து வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க." அதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போனா, சிவன தான் முதல்ல பிரதானமா வணங்கணும். அதேபோல வைஷ்ணவர் கோவிலுக்கு போனா, முதல்ல வந்து பெருமாள பார்த்துட்டு தான் சுத்தில இருக்கிற கருடாழ்வார் ஆகட்டும், இல்ல ராகு கேது எதுவானாலும் நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். இப்ப என்ன ஆச்சு இப்ப திருநள்ளாறு எடுத்துன்னு போனா, தர்பாரண்யேஸ்வரர் வேண்டுறத விட, நேரா உள்ள விட்ட உடனே நேரா சனி கோயில போய் தான் வேண்டுறாங்க. அது ஒரு மிகவும் தவறான செயல். அந்த தர்பாரண்யேஸ்வரரை வேண்டியதெல்லாம் நளனுக்கு வந்து அந்த சாபம் வந்து நீங்கிய இடம். அப்போ அந்த இடத்துக்கு முக்கியம் இருக்கு. ஆனா, யார வேண்டணும் ஃபர்ஸ்ட்டு? தர்பாரண்யேஸ்வரர பார்த்துட்டு வர்ற வழியில நீ சனிக்கு அர்ச்சனை பண்ணலாம், என்ன செய்யலாமே தவிர,
நீ என்ன பண்ணுற, நேரம் உள்ளே போனவுடனே சனி பெருமானை மட்டும் வணங்கிட்டு அப்புறமான தர்பாரண்யேஸ்வரியும் அவரையும் பார்க்கறதுக்காக போகிற. ஆனால் இப்போ லைன் விட்டுறது கூட அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு அப்புறம் வர்ற மாதிரி இருக்குது. அது தவறு. அதே போல் ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போனால் நான் ஆஞ்சநேயரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன், சக்கரத்தாழ்வாரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன், கருடாழ்வாரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு போகிறதும் தப்பு. யார்? ஹரி சர்வோத்தமன், அவனை பார்க்கணும். நான் ஏன் வருத்தப்பட்டு சொல்கிறேன்னா, ஒரு கேங் வந்து இன்று மனிதனாய் இருந்து தெய்வமாக மாறினவங்க மகான்கள். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. மகான்களை நீங்கள் தாராளமாக வேண்டுங்க. ஏன்னா எப்படி வேண்டணும்? ஹரி மூலமாகத்தான் மகானை வேண்டும். அந்த மகான் என்ன பண்ணுவார்? நம்மளை வந்து கரெக்டான பாதைக்கு திருப்புவார் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நானே கடவுள், என்னை வேண்டின அப்புறமா நீ வந்து அம்பாளை வேண்டிக்கோ, என்னை வேண்டின அப்புறமா நீ அதுக்கப்புறமா சிவனை வேண்டிக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையான மகான் அல்ல. மகானின் பெருமைகளை யார் ஒருவர் எடுத்திருக்கிறாரோ அவங்க தான் மகான். கடவுளோட பெருமையை எடுத்துரைக்கணும். கடவுளுக்கு அப்புறமா தான் நானுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த நம்பாடவன் என்ன பண்ணுறான்? அந்த 18வது பாவம் என்ன சொல்லுது? ஹரியை நம்பாம எவன் ஒருவன் மற்ற உபதெய்வங்களை வேண்டுகிறானோ அந்த பாவம் வந்து என்னை அடையட்டும்னு சொன்ன உடனே அந்த பிரம்மராட்சசன் அவனை விட்டுடுது. விட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான்? நேராக போய் அந்த திருக்குறுங்குடி பெருமாளை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்து விட்ட உடனே கடகடன்னு போய் அவன் கண்ணீர் மல்க அந்த கைசிக பண் அப்படிங்கிற ஒரு பண்ணை பாடுறான். அந்த பண்ணில் வந்து பலவித ராகங்கள், பலவித வகைகள் இருக்குது போல். அவன் அந்த கைசிக பண்ணை பாடுறான். அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி கொட்டுது. நான் நினச்சி பார்க்குறேன், நம்பாடுவான் வந்து எப்படி இருந்திருப்பார், எப்படி வந்து இறைவனை பாடியிருப்பார். அவர் ஒரு நாளும் இறைவனை தரிசித்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி சாக போகிறோம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீழே இறங்கி வந்தோடனே பிரம்மராஷ்டிரன் நம்மளை பிடிச்சி கொல்ல போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த உணர்ச்சி பெருக்கில், அப்பா இறைவனே, நான் இன்றைக்கி தான் உன்னை கடைசியாக பார்க்க போகிறேன், இதுதான் என்னோடய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவன் பாடுறான். பாடின உடனே இந்த அழகிய நம்பி அவரு என்ன பண்ணுறாரு? அவர் இறக்கப்படுறாரு. ஐயோ, நம்மளோட பக்தனுக்கு இன்று கடைசி நாளா அப்படின்ன உடனே அந்த தூணை வந்து விலக சொல்கிறார். அந்த துவஜஸ்தம்பத்தை விலக சொல்லி, அந்த தூணை விலக சொல்லி அவனுக்கு மறைக்காதேன்னு சொல்கிறார். மறைக்காதேன்னு சொன்னோன்னே ஒரு செகண்ட் அவன் வந்து அந்த கடவுளை பார்க்குறான். அந்த தூண் விலகி வழி விட்டோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சாக போகிற நேரத்தில் நமக்கு வந்து கடவுளோட தரிசனம் கிடச்சிடுத்தே, அழகிய நம்பி தரிசனம் கிடச்சிடுத்தேன்னு அவன் என்ன பண்ணுறான்? கை கூப்பி இன்னும் கண்ணீர் மல்க பாடுறான். ஆனால் அங்கேருந்து ஒரு ஒளி வந்து இவர் அப்படியே அணைச்சிக்குது. யாரை? அந்த நம்பாடுவானை கட்டி அணைச்சிக்குது. அணைச்சின உடனே அவன் நம்மளை மாதிரிலாம் தினம் பார்த்தா கூட நமக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்குது. ஆனால் அவன் அந்த கடவுளை பார்த்தான். அந்த கடவுளோட ஒளி வந்து அவன் மேலே பட்டு அணைச்சது. அவனுக்கு அதுவே போதும்னு ஆயிடுச்சு. அவன் வந்து அளப்பரிய ஆரம், அந்த போதும் என்ற மனம் அவனுக்கு இருந்தது. அவன் என்ன பண்ண? அளப்பரிய மனம் வந்த உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பக்தி பூர்வமாக இப்படி அப்பாடி நிம்மதியாக சாக போகிற நேரத்தில் பகவானோட தரிசனம் கிடச்சிது. அது என்ன, கொஞ்சம் நேரம் தான், ஒரு நிமிஷம் தரிசனம் தான் கிடச்சிதான். அந்த ஒரு நிமிஷம் தரிசனத்தை பார்த்தோன்னே அவனுக்கு திருப்தி ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணான்? ஏறின ஸ்பீடு இல்லாமல் இறங்கும்போது கடன்னு ஸ்பீடாக அந்த மலையிலேருந்து இறங்கி வரான். அப்போ அழகான ஒரு வாலிபன் அவர்கிட்ட வந்து, எங்கே ஓடுற நீனு? இந்த பக்கம்லாம் போகாத, இந்த பக்கம் ஒரு பிரம்மராட்சசன் இருக்குது, உன்னை பிடிச்சி கொன்று சாப்பிட்டுடுவான், நீ தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாத, வேறு பக்கமாக இறங்கி போ, இல்லைன்னா மேலே உட்காந்துப்போ அப்படின்லாம் சொல்லுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இல்லை, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் கண்டிப்பாக போய் அவனை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள், நான் கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன், இப்போதைக்கு நான் வந்து கைசிக பண் பாடி என்னோடய விரதத்தை முடிச்சிட்டேன், விரதத்தை முடிச்சுன்னு நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், தயவுசெய்து எனக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு இவர் போகிறார். தள்ளி விட்டுட்டுனா அவரை நகர்த்திட்டு இவர் போகிறார். போன உடனே அவன் என்ன பண்ண? பிடிச்சிக்கிறான். ஆனால் இவன் போகும்போது இருந்த பசியை இப்போ அவர் வரும்போது அவனுக்கு இல்லை. உடனே அவன் என்ன பண்ணுறான்? எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் உன்னை நான் விடணும்னா இப்போ நீ போய் பார்த்துட்டு வந்துடல, அந்த விரதத்தோட பலனை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான்.
நான் குடுக்க முடியாது. சரி அதில ஒரு பாதியாவது குடுன்றான். குடுக்க முடியாது. அந்த விரதத்தோட பலன நான் நிச்சயமா நான் உனக்கு குடுக்க மாட்டேன் அப்டின்னான். சரி அதில ஒரு 1/4 பங்காவது எனக்கு குடு அப்டின்னான். இல்ல ஒரு ஜாமத்து பங்குமாவது எனக்கு குடுன்னான். குடுக்கவே இல்ல. ஆனா அவன் கேட்ட விதம் வந்து இவனுக்கு மனச வந்து தளர்ச்சி போச்சு. இவன் என்ன பண்ணான், கேட்டான். எதுக்காக நீ இந்த மாரி பிரம்மராட்சசன் ஆன? அதுக்கோட காரணம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொன்னான். நான் போன பிறவில பிராமணனா இருந்தேன். ஆனா பிராமணனுக்குரிய பழக்கவழக்கங்களோ, நற்பழக்கங்களோ, ஒரு ஹோமமோ, ஒரு வேள்வியோ, ஒரு பூஜையோ, ஒரு புனஸ்காரமோ எதுவுமே செஞ்சதில்ல. பணம் பலனுக்காக மட்டும் தான் நான் வந்து ஒரு ஹோமம் வளர்த்தேன். அந்த பணத்தை வேண்டி நான் அந்த ஹோமம் வளர்த்ததுனால, அந்த யாகத்தோட முடிவில நான் கடைசியில இறந்து போயிட்டேன். நான் எந்த ஒரு புண்ணிய காரியம் செய்யாதனால தான் நான் இன்னைக்கு பிரம்ம ராட்சசனா இருக்கேன். ஆனா, உன்னோட பலன், புண்ணிய பலன்ல எனக்கு ஏதாவது ஒரு பகுதி குடுத்தீன்னா, எனக்கு இந்த ராட்சச தலத்திலேருந்து எனக்கு வந்து விடுதலை கிடைக்கும். அப்படின்னோனே, இந்த நம்பாடுவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாரு. அப்படியா? நான் வந்து என்ன ஒரு நாள் அந்த கைசிக பாடின பலன குடுத்துட்டேன்னா, உனக்கு அதுலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்குதா? அப்படின்னு கேட்டானாம். ஆமான்னு சொன்னதுனோனே, இவர் என்ன பண்றான், அந்த பலன நான் உனக்கு புண்ணிய பலன் முழுவதையும் உனக்கே தந்தேன். அப்படின்னு சொன்னோனே, அடுத்த செகண்டு அந்த பிரம்மராட்சசனுக்கு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சோனே, இந்த கைசி ஏகாதசி புராணத்த கேட்டதுனால, அவனுக்கு அடுத்த பிறவில ஒரு நல்ல குலத்தில பிறந்து, அவன் திரும்ப என்ன பண்றான், அந்த பிராமணனா பிறந்து, அந்த என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு அவன் மோட்சத்தை அடைந்தான். ஆனா அந்த பிறவியில போல. மறுபிறவில அவனுக்கு கிடைச்சது. இப்பேற்பட்ட நம்பாடுவான் கதைய பராசரர் பட்டர் வந்து ஸ்ரீரங்க பெருமானுக்கு சொல்றாரு. அரங்கனுக்கு சொன்னாராம். அரங்கன் அத காது குளிர கேட்டானாம். ஓ! அழகிய நம்பிக்கு இவ்ளோ அரங்கனுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இவ்ளோ பெருமையா, இவ்ளோ புண்ணியம் வாய்ந்தது அந்த கைசிகை ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு, அன்னிலேருந்து என்ன பண்றாங்களாம், கைசிகை ஏகாதசி அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 9:00 ஆரம்பிச்சாங்கன்னா, காலையில ஒரு 6 மணி வரைக்கும் அவருக்கு 365 போர்வ வந்து போத்துறதா சொல்றாங்க. கைசி ஏகாதசிய போர்த்திட்டு மறுநாள் காலையில 6 மணிக்கு கற்பூர படியேத்தம் நடக்குது இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில். யார நெனச்சு? அழகிய நம்பிய நெனச்சு, நம்பாடுவான நெனச்சு, அவ்ளோ அழகான ஒரு கைசிகை ஏகாதசியும், கற்பூர படியேத்தம் நம்ம ஜனங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் போய் வந்து இந்த உபதேவதை அது யார் யாருன்னு உங்களுக்கு சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும் உபதேவதைகள் யாரு? ஒரு சிவன் கோயிலுக்கு போனா, சிவன் கோவில்ல இருக்கிற முக்கியமானது ஈஸ்வரன். அதேபோல வைஷ்ணவர் கோயிலுக்கு போனா, முக்கியமானது வைஷ்ணவர். அதேபோல ஒரு முருகன் கோவிலுக்கு போனா, முருகன் மெயினு. அதெல்லாம் இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கிற அந்த உபதேவதைகளை போய் மெயினா இருந்து, அதுக்காக விரதம் இருந்து, மனிதனாய் மாறி மறைந்தவர்கள் மகான்கள் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கடவுளுக்கு மிஞ்சி தான் மகான்கள் வராங்க. அந்த மகான்கள் வந்து கடவுள் பக்தியை உன்னிடம் உருவாக்க வேண்டும். ஒரு மகான்னா யாரு? எத்தனையோ வாழ்ந்த மகான் நம்ம காஞ்சி பெரியவர், ராகவேந்திர சுவாமிகள் அவங்க எல்லாருமே மகான்கள் தான். அவர் ஹரி பக்தியை வந்து மக்களிடம் உருவாக்கினார். என்ன வேண்டுன்னு அவர் யாரையுமே சொல்லல. அவங்களாம் யாருமே சொல்லல. அந்த பகவான் சாட்சாத் ஈஸ்வரன் தான் வந்து சங்கராச்சாரியரா பொறந்தாரு. அந்த பிரகலாதன் தான் வந்து ராகவேந்திரா அவதரித்தாருன்னு சொல்றாங்க. அதனால நம்ம மகான்களை வேண்டுவது தவறல்ல. ஆனாலும் ஹரி சர்வோத்தமன் என்பதை உணர வேண்டும். அந்த பிரம்ம ராட்சசனுக்கு தெரிஞ்சுச்சு. ஹரி வந்து வேண்டாம உபதெய்வங்களை வேண்டிய பாவம் என்னை சென்றடையட்டும் அப்படின்னு அவன் கேட்ட உடனே அந்த க்ஷணமே அவன் புடிச்சு இந்த கையை விட்டுருச்சு. அப்படின்னு யார் சொல்றாரு? அந்த வராகமிகிரர் பூமாதேவிக்கு சொன்னார். பராசர பட்டர் வந்து இதை ரங்கநாதருக்கு சொல்ல, ரங்கநாதர் கேட்டார்ன்னு சொல்றாங்க புராணத்தில். அப்பேற்பட்ட கைசி ஏகாதசி ஒரு கதையை கேட்கும்போதே உனக்கு வாழ்க்கையில் மோட்சம் உண்டு, அது உண்டு, இது உண்டுன்னு சொல்லும்போது, மகாபாரதம்ங்கிறது முற்றிலும் கண்ணனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. அந்த யுகத்தில் கண்ணன் வந்து நேராக நின்று அந்த கதையெல்லாம் பார்க்குறாரு. அதாவது பகவான் வந்து சாட்சி ரூபமாக இருந்தார். அப்பேற்பட்ட கதையை கேட்கறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்குமே தவிர ஒரு கெடுதலும் நடக்காது.
அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல கதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒலிக்கட்டும். வேதங்கள் எங்கேருந்தும் வந்ததில்லை. அந்த விண்வெளியில் ஏற்படுகின்ற சத்தங்கள் தான். அந்த சத்தங்களை வியாசர் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை தொகுத்து ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அவர் பிரித்தார். மந்திர ஒலிகள் எங்கிருந்தும் வரல. இந்த பிரபஞ்சத்தில் கேட்கக்கூடிய நல்ல ஒலிகளை மட்டும் அதை எடுத்து கலெக்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அதை பிரித்ததுனால தான் வியாசர், அப்பேற்பட்ட வியாசர் ஒரு கதையை எழுதியிருக்காருன்னா அது காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதை கேட்கணும்னா கூட புண்ணியம் செஞ்சுருக்கணும், சொல்லணும்னா அதை விட புண்ணியம் செஞ்சுருக்கணும். அந்த புண்ணியம் ஒரு பிறவியில் வராது. கிட்டத்தட்ட 7 பிறவி, 8 பிறவி, ஏன் 100 ஜென்மம் கூட போயிருந்துருக்கலாம். அங்கே அதில் எங்கேயாவது ஒரு பர்சன்டேஜ் 0.001% பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்கவோ சொல்லவோ கேட்கவோ முடியும் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.